ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம ஆடுகளம் சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கான எபிசோடு தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்மளை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஆடுகளம் சீரியலில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சத்யா வந்து நிறையா விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறாங்க தேவிக்கிட்ட. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவி வந்து என்ன சத்யா இப்படி வந்து ஸ்ருதி வந்து நம்மளை மாட்டி விட்டுட்டு போயிட்டாள் அப்படின்னு சொல்ல உடனே சத்யா சொல்கிறாங்க, சரி தேவி நீ எதுக்கும் சரிக்கா, அவள் என்ன வேணால் மாட்டி விட்டு போயிருக்கட்டும், அவள் என் மூக்கை எப்படி வேணால் உடச்சி விட்டுருக்கட்டும், ஆனால் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். அவளை கண்டிப்பாக வந்து நான் பெரிய வழி தான் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் போன எபிசோடில் பார்த்துருப்பீங்க, நம்ம அர்ஜுனு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்யா தேவி 3 பேர் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது வந்து தேவி வந்து சத்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி நிறையா விஷயங்களை வந்து பேசுவாங்க. அர்ஜுன் நீங்கள் பாருங்கள், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, சத்யா மேலே கண்டிப்பாக தப்பு இருந்திருக்காது, இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு தான் வந்து இப்படி வந்து பண்ணியிருக்கா ஸ்ருதி, அதனால் சத்யா மேலே தப்பில்லை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும் அர்ஜுன் என்ன சொல்லுவாங்கன்னா, அவளை தான் அண்ணி உங்களுக்கு மரியாதை, நீங்கள் அபி கூட சந்தோஷமாக தானே இருக்கீங்க, அபி கூட நீங்கள் ஏதாச்சும் பிரச்சனையில் இருக்கீங்களா, அபி கூட நல்லா தானே வாழ்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, அதனால் எங்கள் 2 பேர் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, அபி கூட நல்லா இருந்தீங்கன்னா அதோடு இருந்துக்கோங்க, இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சது அபிக்கு தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உடனே சத்யா வந்து தேவி மேலே கோவப்படுற மாதிரி நடிக்கிறாங்க. தேவி அக்கா நான் சொன்னால் உங்களுக்கு புரியாதா, நாங்கள் புருஷன் பொண்டாட்டி, எங்களோட சண்டையை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் தயவு செஞ்சு இதில் தலையிடாதீங்க, நீங்கள் இங்கேருந்து தயவு செஞ்சு போயிடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே வந்து தேவி அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ தான் வந்து நைட்டு ஒரு டைமில் வந்து தேவி வந்து தனியாக வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் சத்யா வந்துட்டு தேவிட்ட பேசுகிறாங்க, அக்கா என் மேலே எதுவும் கோவமாக இருக்கியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை சத்யா நீ எது பண்ணாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவேன், நீ எதுக்காக அப்படி பேசினேன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல, நம்ம சத்யா வந்து ஆமாக்கா அவர் வந்து இதுக்கு மேலேயும் உங்களை பேசி கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னா நான் அவர் முன்னாடி கோவப்பட்டேன்க்கா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும், சரி சத்யா நீ எது பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும், நான் உன்னை எதுவுமே நினைக்கல சத்யா, நீ எதை பற்றியும் யோசிக்காத சத்யா, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே அந்த ஸ்ருதி இப்படி பண்ணிவிட்டு அந்த ஸ்ருதியை ஏதாச்சும் பண்ணணும் சத்யா அப்படின்னு சொன்னோடனே தான் சத்யா வந்து தேவிட்ட சொல்கிறாங்க, அக்கா நீ ஏங்க கவலைப்படுற, அந்த ஸ்ருதி ஆசைப்பட்ட மாதிரியே பண்ணிடலாம் அப்படி சொல்கிறாங்க. உடனே தேவி சொல்கிறாங்க, என்ன சத்யா சொல்கிற, ஸ்ருதி ஆசைப்பட்ட மாதிரியே பண்ண போகிற, ஸ்ருதி ஆசைப்படுறது என்னோட அபியை தானே, என் அபியை எங்கே அவள் பரிசுறாளோட நானே பயத்தில் இருக்கேன், நீ என்னன்னா அந்த ஸ்ருதி ஆசைப்பட்ட மாதிரி பண்ணிடலான்னு சொல்கிற, என்ன சத்யா சொல்கிற எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்டோடனே உடனே சத்யா வந்து, இல்லைக்கா நான் அப்படி சொல்லலை, ஸ்ருதி வந்து ஒரு வார்த்தையை விட்டா சண்டை போடும்போது அது என்ன வார்த்தையை நோட் பண்ணிங்களா, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன் அப்படின்னா, அதான் அவளோட ஆசையை நம்ம நிறைவேற்றுவோம், ஸ்ருதியை இந்த வீட்டை விட்டு நம்ம வெளியே அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவும் தேவி இந்த மாதிரி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ருதி வந்து அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, எப்படி நான் இந்த சத்யா வந்து மூக்கை உடச்சி எப்படி இந்த சத்யாவை ஒரு வழி பண்ணேன் பார்த்தீங்களா, இதுக்கப்புறம் என்னோட அடுத்த பிளான் தேவியை இந்த வீட்டை விட்டு அனுப்புகிறதா அப்படின்னு சொன்னோடனே உடனே ஸ்ருதியோட அம்மா அப்பா வந்து, என்ன ஸ்ருதி சொல்கிற ஒன்றும் புரியலையே, ஆனால் நீ பரவாயில்லடி, அம்மா 8 அடி பாஞ்சா நீ 84 அடி பாயிரடி ஸ்ருதி அப்படின்னோடனே, ஆமாம்மா பின்னாடி சும்மாவா, இந்த ஸ்ருதியோட ஆட்டத்தை இனிமேல் தான் எல்லோரும் பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து உடனே வந்து ஸ்ருதியோட அம்மா, சரிடி ஸ்ருதி அப்போ என்னடி பிளான் வச்சுருக்க சொன்னீங்கன்னா நாங்களும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம்ல அப்படி சொல்லிட்டு சொன்னோடனே உடனே ஸ்ருதி வந்து, ஆமாம்மா நான் என்ன ஒரு பிளான் வச்சுருக்கேன்னா அந்த தேவியை வந்து இந்த வீட்டோட துரத்தணும், அதான் 2வது பிளான் அப்படின்னோடனே, ஆனால் அந்த சத்யா சும்மா விட மாட்டாளே உடனே அப்படின்னோடனே, ஆமாம்மா எனக்கு தெரியும், இதை யோசித்தனா இதை யோசிக்காமல் இருப்பேனா, சத்யா என்னை சும்மா விட மாட்டேதான், அதுக்கு தான் முதல்ல சத்யா வந்து வீட்டோட துரத்தணும் அப்படின்னு ஸ்ருதி வந்து அங்கிட்ட ஒரு பிளானை போட்டுட்ருக்காங்க, சத்யாவும் தேவியும் இங்கிட்ட ஒரு பிளானை போட்டுட்ருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக அதுக்கப்புறம் தான் வந்து சத்யா வந்து சொன்னாங்கல்ல ஒரு பிளானு. அப்போ தேவி கேட்குறாங்க சத்யா கிட்டே, என்னடி எப்படி பிளான் வச்சுருக்கேன் ஸ்ருதியை வீட்டோடு துரத்த அப்படின்னு சொன்னோடனே, ஃபஸ்ட்டு இந்த செல்வநாயகி யாருன்னு எல்லாத்துக்கும் தெரிய வைக்கணும், அதுக்கப்புறம் இந்த ஸ்ருதியை வீட்டோடு துரத்தணும், இது எல்லாத்துக்கும் நம்ம ஃபஸ்ட்டு நலன் அப்பாவை போய் மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சத்யா வந்து தேவி கிட்ட சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா வந்து அடுத்த நாளே போயிட்டு 2 பேருமே வந்து நலன் அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக வந்து கிளம்பிகிட்டு இருக்காங்க. கிளம்பிட்டு உடனே அர்ஜுன் வராங்க. அர்ஜுன் வந்துட்டு, என்ன 2 பேரும் திரும்பி ஏதோ ஒரு வேஷம் போட்டுறீங்க போல், எதுக்காக 2 பேரும் ஒன்றா இருக்கீங்க, எனக்கு உங்கள் 2 பேர் பற்றின ரகசியங்கள்லாம் தெரியும், நீங்கள் என்ன தான் வந்து எங்கள் அம்மாவை கெட்டவன் ப்ரூவ் பண்ண முயற்சி பண்ணாலும் எங்கள் அம்மா நல்லவ தான், எங்கள் அம்மாவை கெட்டவன் உங்களால் என்றைக்குமே வந்து ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்து சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க.
ரொம்ப தண்ணி தவிக்குதுப்பா. அப்போ அர்ஜுன் வந்து இந்த மாதிரி சொல்லவும் நம்ம சத்யாவும் ஸ்ருதியும் யோசிக்கிறது என்ன அப்படின்னா, எப்படியாச்சும் நல்லனப்பா பார்த்து ஹெல்ப் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ நம்ம ஸ்ருதியோட நிலமை அல்லாடிட்டுருக்கு. என்ன ஆக போகுது ஏதாக போகுதுன்னு ஒன்றும் தெரியலை. பார்த்தா தான் வந்து தெரியும். நம்ம சத்யா உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா சத்யா சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தேவியை உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா தேவி சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட்டை தட்டி விடுங்க. இதுக்கிடையில் சத்யா இதுக்கப்புறம் எப்படி ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்கன்னு தெரில. உங்களுக்கு அந்த பிளான் பற்றி ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுட்டா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஆனால் இது என்ன பிளானு, நல்லனப்பா பார்த்து அவங்க பேச தான் பேசுகிறாங்க, ஏதோ ஒரு பிளான் அது எக்ஸிக்யூட் ஆக தான் போகுது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஆனால் அடுத்த வீடியோவில் சொல்லக்கூடியதும் என்னோடய கற்பனை கதை இல்லை, இன்றைக்கான எபிசோடு தான் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ வந்து அடுத்த வீடியோவை கண்டினியூஸாக வந்து தொடர்ந்து பாருங்கள். என்னையும் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த ஆடுகளத்தோட எபிசோட்ஸ் வந்து முன்னாடியே வந்துடும். டிவியில் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போவே வந்து முன்னாடியே வந்து பார்த்துடலாம். ஸோ வந்து உஷாரு. என்ன ஆக போகுது, நம்ம அர்ஜுன் வந்து தேவிக்கிட்டே சத்யாக்கிட்டே இப்படி சொல்கிறாங்களோ உடனே வந்து தேவியும் சத்யாவும் தேவி எதுவுமே பேசலை. சத்யா வந்து அர்ஜுன்கிட்ட சொல்கிறாங்க, அர்ஜுன் நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நீ தான் வந்து உங்கள் அம்மாவையும் அந்த ஸ்ருதியவும் நல்லவன் நினச்சிட்ருக்க. இப்போ கூட பாரு, இந்த ஸ்ருதியோட மாப்பிள்ளை பார்க்க வந்த விஷயத்தில் நான் எதுவுமே பண்ணலை, ஆனால் வந்து நீ தான் இப்படி தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அர்ஜுன் அது போதும் சத்யா, இதுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசினா அவ்வளோதான், நான் எதை எடுத்து ஒன்று அடிப்பேனே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ தான் வந்து தேவியும் சத்யாவும் தனியாக பேசிகிட்டு இருந்தாங்கல்ல. அப்போ தேவிட்ட வந்து சத்யா சொல்கிறாங்க, அக்கா இந்த ஸ்ருதி வந்து என்னை இப்படி பண்ணிட்டாக்கா, எப்படிக்கா அவள் வந்து இந்த என் ஃபோனை அப்போது எடுத்திருக்காங்கக்கா. அன்றைக்கி வந்து ஸ்ருதியோட அம்மா அடுப்படியில் நின்றாங்கல்ல கிச்சனில், அப்போ எதையோ ஒன்று தேடிக்கிட்டு சம்மந்தமே இல்லாமல் நின்றாங்கல்ல, அப்போ தாங்க்கா அவங்க ஃபோனை எடுத்துருக்கணும். எனக்கு இப்போ தான் யோசனை வருது, அந்த ஃபோனை அப்போ எடுத்துகிட்டு தான் ஸ்ருதிக்கிட்ட போயிட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்ருதி வந்து எடுக்க சொல்லியிருக்கா அந்த ஃபோனை கொடுத்து. இப்படி அபிமாமாவும் நான் அவளையும் ஃபோட்டோ எடுத்தப்பே நான் உஷாராக இருக்கணும் இந்த விஷயத்தில், ஆனால் நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். இப்போ அதனால தான்க்கா இப்போ இவ்வளோ பிரச்சனை ஆகிப்போச்சு. ஆனால் எப்படி இருந்தாலும் அந்த ஸ்ருதியை நான் சும்மா விட மாட்டேன், அவளை ஏதாச்சும் ஒரு பண்ண தான் செய்வேன், அந்த ஸ்ருதியை சும்மா விடவே மாட்டேன் என்னைக்கா இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சத்யா வந்து தேவிகிட்ட வந்து சொல்லி புலம்புறாங்க. அப்போ தான் வந்து 2 பேரும் நலனப்பா பார்த்து ஏதோ ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறது பிளான் சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு சீரியல் வந்து மியூட் போட்டாங்க. ஏன்னா வந்து அந்த பிளானை தெரிஞ்சுக்கினா நம்ம அடுத்த சீரியல் பார்க்க மாட்டோம் இல்லையா, அதனால வந்து பிளான் அப்போ வந்து சீரியல் வந்து மியூட்டில் விழுந்துருச்சு. சரி, அது என்ன பிளானுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அது கொஞ்சோண்டு எக்ஸிக்யூட் ஆச்சு, அதை சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.